வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கடவுள் நீக்குதாங்க சார். கடவுள் மறுவாழ்வு கொடுத்து நீக்குதாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம உயிரை காப்பாத்திட்டு எனக்கு நான் ஒரு MBBS, MD, DM இதெல்லாம் படிச்சு கொஞ்சம் வரப்ப நான் முடியாத சொல்றது நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் என்ன கொஸ்டின் கேட்டுருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு பவர் பேர் நீங்க ஸ்டேஜ் போர்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்துருந்தீங்க, பார்த்துருக்கணும் எவ்வளவு சரியா இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் இருந்து மாதிரி இருந்தாங்க. இப்போ பரவாயில்லைங்க, நல்லா இருக்கிற மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நானே தனியா சாப்பாடு செஞ்சு நானே சமைச்சு சாப்பிட்டு நானே தனியா இருக்கணுங்க. 5 பசங்க எனக்கு எல்லாம் 5 விதமா அங்கே இருக்கிறாங்க. நான் மட்டும் தனியா ஆக்கி அடிச்சுட்டு ஜாலியா அவங்க தங்க மண்ணை தொட்ட பொண்ணாக அவங்க தொட்டவே எனக்கு சரி. எல்லாத்தோட சக்சஸும் பேஷண்ட் அட்டெண்டரோட கேருங்க. அட்டெண்டரோட கேர் ரொம்ப பக்காவா இருந்துச்சுன்னா நம்ம we can save சார். எந்த பேஷண்ட் நாங்க இருக்குறதுன்னா கிஃப்ட் ஆட்டம் கொடுத்த கிஃப்ட். ஆனா போன்ல கேன்சர் இருக்குன்னு சார் பார்த்தாரு. 40 நாள் சாப்பிடவே இல்லைங்க. எல்லாருமே முடிஞ்சிருன்னு நினைச்சாங்க. அப்புறம் டாக்டர் நடக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்கும் சார். அந்த டைம்ல நம்ம பொறுமையா அவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த பயணத்தெல்லாம் பார்த்து சரியில்லைன்றதுக்கு பிறகு நம்ம டாக்டர் மணியில வந்துட்டீங்க. முதல் விசாரிச்சுட்டுமா சரி, அப்புறம் சரி ஃபுல்லாக சரியாச்சு. இப்போ நார்மலாக நடக்கலாம், வலி இல்லை, நடக்குதுங்க. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாங்க சார், எல்லாமே சரி. இல்லை பெட் சிடி கம்ப்ளீட்லி கியூர்டுங்க சார். உங்களுக்கு என்ன வயசுங்க இப்போ? 72 சார். மாசமாக செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம் சார், க்ளோஸாக மானிட்டர் பண்ணி க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். தவறாமல் இருக்கணும். தவறாமல் சாப்பிட்டு பாடி ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். நல்ல சாப்பாடு, வாக்கிங் எல்லாம் போய் டயக்னோஸ் பண்ணோன்னா நம்ம டெத்துங்கிறது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது இல்லை பயமே இல்லாம சார் எல்லாத்தையோட மிகப்பெரிய அவரோட போலீஸ் ப்ரொஃபஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டுன்றாலும் அவரோட சமுதாய ப்ரொஃபஷன் அவர் இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டே எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவரோட பேசுகளை கேட்டு இன்ஸ்பயர் ஆன இளைஞர்கள் மிக அதிகம். MBBS, MD பட்டம் படிச்சா போதாது, மக்களையும் படிக்க வேண்டும். அவங்க கஷ்டம், அவங்க வேதனை, அந்த உறவினர் படக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஒன்று லெவலுக்கு அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். மற்ற எல்லா இடத்துலையும் கைவிட்ட அந்த நோயாளிகளை கூட அரவணைச்சு ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பான்னு சொல்லி அப்படியே நிறைய நோயாளிகள் இன்னைக்கு நல்லா இருக்கிறதாகவும் அவரை குறைஞ்சபட்சம் கடவுள்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் கும்பிடுவாங்க, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேன்சர் நடக்கூடாது. இன்னைக்கு நம்ம டாக்டர் மணிவண்ணன் மாதிரி டாக்டர்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அல்லது நம்பிக்கை லைட் சோர்சஸ், நம்பிக்கை விளக்காக அவரும் இந்த பகுதியில் எல்லாருக்கும் நல்ல முறையில் வைத்தியம் பண்ணி நிறைய பேர் உங்களோட வாழ்றதுக்கு வழிவகை செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக நான் அவரை பாராட்டுகிறேன். உயிரோட நிக்கலன்னா அதற்கு காரணம் டாக்டர் மணிவண்ணன் டாக்டர். ரொம்ப எமோஷனலா இருக்குங்களா பாக்குறப்ப. இந்த அருமையான வாய்ப்பை உண்டாக்கி இதுக்கு காரணமாக அமைந்த திரு சைலேந்திர பாபு சார் அவர்களுக்கு ஒன்ஸ் அகைன் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார்.